பிள்ளையோட வாழ உன்னை நம்பிதான் வந்தேன். 2 பேரையும் எங்கள் அம்மா எல்லாரையும் விட்டுட்டு ஒன்னோட தான் வந்தேன். வேற யாரோடையுமா வந்தேன். இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியல, குடிக்க மாட்டேன். நம்ம பாட்டில் எங்கிட்ட போய் அங்கே வேலை பார்த்துட்டு வீடை காலி பண்ணிட்டு அங்கே போயிருப்போம்ல. என்ன வாழ போவோம். என்ன அதுலேருந்து வீடியோலாம் சொன்னல வேண்டாம், வா போய் சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு. 2 நாள் ஆச்சுல சாப்பிட்டு கூட. யார் இருக்க நீங்களும் போயிட்டீங்கன்னா நீங்கள் 2 பேரும் யார் இருக்கா என்னை பார்க்க? 10 நல்லபடியாக வச்சு காப்பாத்துறல, எழுதி கொடுத்துட்டு போறல. ஏதாச்சும் ஒன்றுனா நீங்கள் ஃபோன் அடிச்சிரு ஓகே. ஒரு அடி அடித்தாலும் நீங்கள் அப்பயே நீ என்னை விட்டு போயிரு. நல்லபடியாக பார்த்துக்கிறேன். நான் ஏன் இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன்னா, நமக்கு தெரியாதுல்ல அவங்க வாழ்க்கைக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. திடீர்னு அவ கோவத்துல கூட இப்படி சொல்லலாம். என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை நல்லவரா இருந்தா, பட் என்னதான் நல்லவரா இருந்தாலும் குழந்தைய அடிக்கிறதெல்லாம் இட்ஸ் a crime. அதை மன்னிக்க முடியாத ஒரு செயல், மன்னிக்கவே முடியாது.